ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நல்ல இந்த வார்த்தைகளுக்காக கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ மனிதன் பேசுனது போல அந்த ஒரு வார்த்தை, தி பிரேவ், தைரியம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அவன் நீதிமான். ஒன் who saved the blood of Jesus Christ, ஆண்டவர் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனம், அவர் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலைகளிலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பலத்தை நாம் சார்ந்திருப்போம். ஜார்ஜ் சொல்லும் போது கேட்டார் ஒரு கேள்வி, God helps those who help themselves. அது வழக்கத்திற்கான மொழியா இருந்தாலும் இட்ஸ் a proverb, but it's not true. ஆண்டவர் யாரையும் பார்த்து உதவி செய்கிற தேவன் அல்ல. தகுதியை பார்த்தோ, மற்றவர்களுக்கு என்ன இருக்குதோ, மற்றவருடைய பலத்தை பார்த்து உதவி செய்கிற ஆண்டவர் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவர் அவருக்கு வாக்கு, என்னுடைய பலம், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். In your weakness, the exact word used, in your weakness I will replace it with my strength. அதாவது உன்னுடைய பலவீனத்தை I will pluck out your weakness, and in order to that I will replace it with my strength. அதான் அப்படி என்றால் நம்மளுடைய பலவீனமோ, நம்மளுடைய முயற்சியோ, நம்மளுடைய தாளந்தோ அல்ல, தேவனுடைய இரக்கம் தான் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பலத்தில் நாம் சார்ந்திருக்க வேண்டும். ஆக தைரியமா இருப்போம், அவருடைய பலத்தில் சார்ந்திருப்போம். இன்றைக்கு தேவன் இந்த கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பலத்தை தருவார். பி பிரேவ், தைரியமா இருங்க. ஆனால் பயம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சத்துருவுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. பக்தா யோபு சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினதுக்கு வந்ததுன்னு சொல்கிறார். அப்பொழுது தைரியமாய் திட நம்பிக்கையா நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு திறமான இருங்கள். உங்கள் பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் சுகவீனத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் தேவையை கர்த்தர் சந்திப்பார். அவரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன். திடமனதாயிரு, தைரியமாயிரு. உலகத்தின் முடிவு நம்மோடு கூட இருக்கிற வாக்கு பண்ண ஆண்டவர் is always with us. He will carry us in his bosom till the end of our life. கடைசி இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகால் நம்முடைய தேவன், மரணம் பரியந்தம் நம்மை நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். Until the end he will uphold us surely and he will take care. God bless you. Well, I believe tonight there are many people who are Tamil speaking Christians who are watching this video. Can you please pray for them? Yes. As you feel in the spirit, there are many viewers who are watching and they are discouraged and they need a prayer. Can you pray for them? Yes. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனை துதிக்கிறோம். விழித்திருங்கள், நிலைத்திருங்கள், தைரியமா இருங்கள், பலனடைந்து இருங்கள் என்ற வார்த்தையினுடைய ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக இவ்வளவு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வாட்ச்ஃபுல், பி ஸ்டாண்ட், be brave and be strong. Lord, நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்க உதவி செய்வோம். இன்றைக்கு தகப்பனே, என்னென்ன தேவையோடு உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, நீ தூரத்திற்கும் தேவன். இப்பொழுதும் உங்களுடைய அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், யாரெல்லாம் இதில் கலந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நேராக உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டுகிறேன் சுவாமி. இப்பொழுதும் கல்வாரி ரத்தத்தில் உண்டான அந்த விடுதலை, அந்த சமாதானம், அந்த தெய்வீக காரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதாக ஆண்டவர். வாடி போன, முடிந்து போன காரியங்களிலே மீண்டும் துளிர்க்க செய்கிற ஆண்டவரே, ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீர் இப்பொழுது மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் மீண்டும் அகைன் அவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார். Again they will root downwards and they will give fruit upwards. மறுபடியும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை, இது முடிந்து போனது நினைக்கிற நிலையில கர்த்தர் இன்றைக்கு அகைன் என்ற வார்த்தையை பேசுகிறேன் ஆண்டவரே. இந்த கடந்த ஒரு வார காலமா எனக்கு நிலைப்போட்டு இந்த வார்த்தை இப்போ நிலைப்போட ஸ்தோத்திரம். மீண்டும் துளிர்க்கும், மீண்டும் ஏதேன் என்ற வார்த்தையின்படி அகைன் a life of fertility நான் பேசுறேன். துளிர்க்கிற அனுபவத்தை நான் பேசுறேன் சுவாமி. சரீரத்துல வாடி போன நிலைகள், சுகவீனமான பகுதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல ஹீலிங்கை நான் அனுப்புறேன் ஆண்டவரே. அனாயிண்டிங்கை நான் அனுப்புறேன் அப்பா. ஒரு விடுதலை சுகத்தை நான் பேசுகிறேன் சுவாமி. ப்ராஸ்பரிட்டியை நான் ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்துல. Let their finances be released in Jesus name, Lord. I bless their purse, I will bless their
bank accounts of Father Lord. I bless the works of their hands of Father Lord. ஆண்டவரே, அதே போல அவள் விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஏசாயா 54:17 சொல்லப்பட்டபடி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், no weapon that is formed against thee shall prosper. அது யார் மூலியமா வந்தாலும் சரி, பழகுனவங்க மூலியமா வந்திருக்கலாம், எதிராளி மூலியமா வந்திருக்கலாம், தெரிஞ்சவங்க மூலியமா வந்திருக்கலாம், நம்மை அழித்து நினைக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இது கர்த்தருடைய ஊழியக்காரனி சுதந்திரம். Those who serve the Lord, God says it is his heritage. இதை நான் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய விடுதலை சமாதானத்தை இந்த ராத்திரியில் அவள் அனுபவிப்பார்களாக. நல்ல நித்திரை தரிசனத்தை அவள் பார்ப்பார்களாக. விடியும் பொழுது நான் உமது சாயலில் திருப்தியாக என்று சொல்லி தாவீது சொல்லுகிற பொழுது காலையில் ஃப்ரெஷ் மைண்ட், ஃப்ரெஷ் அனாயிட்டிங் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய அபிஷேகத்துக்குள் நிலைநிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.